தேனி மாவட்டம் போடி அடுத்த முந்தல் அடவுபாறை மலை மேல் உள்ள வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 1000க்கும் மேற்பட்ட மாடுகளுடன் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். சிவசபாபதி வணக்கம், கள தகவல்களை சொல்லுங்க. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் முந்தல் பகுதியில் பாத்தீங்கன்னா சீமானுக்கு மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மேடையில பேசின சீமான் மாடுகள் ரொம்ப முக்கியம், அதனால மாட்டுக்கு மேய்ச்சல் நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இது வனத்துறையினர் தடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு தீரன் சின்னமலையினுடைய உருவப்படத்திற்கு நிறைவு அஞ்சலி செலுத்திய பின் அடவுப்பாறைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் மாடுகளை ஓட்டி சென்று மேய்ப்பதற்காக சென்றார். அந்த அடவுப்பாறைக்கு செல்லும் வழியில பாத்தீங்கன்னா வனத்துறையினர் பேரிகார்டு போட்டு மாடுகளையோ மற்ற ஆட்களையோ அதாவது உள்ளே செல்ல அனுமதி மறுத்து நின்றிருந்தாங்க. அவரோட சீமான் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். நாங்க கண்டிப்பா இந்த மேய்ச்சல் நில பகுதிகளுக்கு நாங்க செல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் வனத்துறையினர் முடியாது அப்படிங்கிற இடத்துல வனத்துறையினருடைய பேச்சை மீறி பாத்தீங்கன்னா அந்த பேரிகார்டு எல்லாம் எடுத்து விட்டு சீமான் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் மேய்க்கும் மலைப்பாங்கான அந்த வனப்பகுதிக்குள் சென்றாரு. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா மாடுகளை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் மீண்டும் பேரிகார்டு போட்டதுனால அங்க இருந்த மாடு மேய்ப்பவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா வனத்துறையினரோட ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த பேரிகார்டு எல்லாத்தையுமே தூக்கி எரிஞ்சு மாடுகளை நூற்றுக்கணக்கான மாடுகளை மேல மலைப்பகுதிக்குள்ள ஏற்றினாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டப்போ சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாடுகள் எல்லாமே மலைப்பகுதிக்குள்ள ஏறி சென்று அந்த வனப்பகுதிக்குள்ள மேய்ச்சல் பகுதிக்குள்ள சென்றது. உடனே சீமானும் இந்த மாடுகளை ஓட்டி சென்று, அதாவது மேய்ப்பதற்காக ஓட்டி சென்று இந்த மாடுகளை மேய்த்து விட்டு பின்னர் திரும்பினார். அப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா கால்நடைத்துறை ஒண்ணு இருக்கு, அது எதற்கு, இது போன்ற மாடுகளை காப்பதற்கு தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல பால் பொருட்கள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்படி மாடுகளுடைய முக்கியத்துவம் இருக்கிறப்போ அதற்குண்டான மேய்ச்சல் நிலங்களை சரியான முறையில மேய்ச்சல் நிலங்கள் கொடுக்கப்படுவது முறைதானே. காலங்காலமாக பாத்தீங்கன்னா இப்பகுதியில இதுதான் மேய்ச்சல் நிலங்கள் அப்படிங்கிறப்போ இதை விட்டு எப்படி வெளியேறுவது? கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல நாட்டு மாடுகள் இருந்த சூழ்நிலையில இப்போ 5000 மாடுகள் மட்டும்தான் இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த நாட்டு மாடுகளுக்காக மேய்ச்சல் நிலங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி.